500 மற்றும் 100 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்ற அறிவிப்புக்கு பிறகு பணத்தட்டுப்பாடு நிலவுவதாகவும் இதனால் சுமார் 250 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பை சந்தித்திருப்பதாகவும் கோயம்பேடு காய்கறி சந்தை மொத்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வியாபாரி ஒருவருடன் செய்தியாளர் விவேகானந்தன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். குறிப்பாக நவம்பர் 8ஆம் தேதி 1000 ரூபாய் செல்லாது மற்றும் 500 ரூபாய் செல்லாது என பிரதமர் மோடி அறிவித்தது பிறகு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது வியாபாரிகள் தான். நாம் சென்னை கோயம்பேடு சந்தையில் இருக்கிறோம். இங்குள்ள வியாபாரிகள் தினமும் காய்கறி வாங்குவதற்கும் பழங்கள் வாங்குவதற்கும் பெரும் சிரமத்தில் ஏற்பட்டனர். இந்த பணத்தட்டுப்பாடு இவர்களிடம் பெரிய அளவில் எதிரொலித்தது. நம்மிடம் கோயம்பேட்டில் உள்ள ஒரு மொத்த வியாபாரி இருக்கிறார். அவர் இந்த அறிவித்த 50 நாட்களுக்கு பிறகு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டது, எந்த மாதிரி பாதிப்பு சந்தித்தார் என்பதை நேரடியாக கேட்போம். சொல்லுங்க, இந்த பண நீக்க நடவடிக்கை வந்ததுக்கு பிறகு இந்த வியாபாரத்தில் என்ன மாதிரி பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டது? இப்போ விவசாயிங்க ஒரு நாள் ஒன்றுக்கு அவங்க கொண்டு வந்த எங்கள்கிட்ட கொடுக்குற காய்கறியை விற்பனை பண்ணுறதுக்கு எங்களால் முடியல. இந்த பண இழப்பீடு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு விவசாயி ஒரு காய்கறி எங்கள்கிட்ட கொண்டு வரும்போது பணம் கையில் வரும்ன்ற நம்பிக்கையில் தான் எங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. எங்களால் அதை சரியான முறைக்கு எங்களால் வியாபாரம் பண்ண முடியல. அந்த ரூபாயும் எங்களால் கலெக்ட் பண்ண முடியல. விவசாயிகளுக்கும் உரிய முறையில் உரிய நேரத்தில் எங்களால் பணத்தை கொடுக்க முடியல. இந்த 2000 ரூபாய் நோட்டு வந்ததுங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 2 நோட்டு 3 நோட்டை வச்சுக்கிட்டு எங்களால் என்ன பண்ண முடியும்? அது சில்லறை வேறு தட்டுப்பாடு நிறையா இருக்குது. இதனால் எங்களால் வெற்றிகரமாக எங்களை தொழிலை செய்ய முடியல. விவசாயிகளுடைய தேவையும் எங்களால் பூர்த்தி பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த பண இழப்பீடால். மார்க்கெட்டுக்கு இதனால் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டது? ஒரு நாளைக்கு எவ்வளோ இழப்பு? இந்த 50 நாட்களில் மொத்தமாக எவ்வளவு இழப்பு உங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு? மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 3400 கடை இருக்குது. இந்த ஒவ்வொரு கடையிலையும் கிட்டத்தட்ட இந்த 50 நாளில் ஒரு 200-250 கோடி அளவுக்கு இழப்பீடு நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இது சொல்ல முடியாத இழப்பீடு. இது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பீடு. அதே சமயத்தில் தற்போதைய தீர்வாக இந்த 500 ரூபாய் நோட்டும் 100 ரூபாய் நோட்டு இதை அதிக அளவில் புழக்கத்தில் கொண்டு வந்தால் மட்டுமே எங்கள் வியாபாரத்தை சரி செய்ய முடியும் என்பது அவங்களுக்கு தெளிவாக இருக்கின்றன. இதை தான் அரசுக்கு அவர்கள் வைக்கும் பிரதான கோரிக்கையாக இருக்குது.